வாழ்க வளமுடன். குருவே துணை. ஒருத்தரோட திருமண வாழ்க்கையில் சுக்கிரன் முக்கிய பங்கு வகிக்குது. அதுவே ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் கலத்திரக்கார கிரகமே சுக்கிரனாக வகிக்குது. பெண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா 7ஆம் அதிபதி சுக்கிரனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் பலம் அப்படின்னா ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். ஹை டிகிரியாக இருக்கணும். உங்களோட ஜாதக கிரகங்களில் அதிக பாகை பெற்றிருக்கணும் சுக்கிரன். அது நல்ல ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கலாம். திருமண வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும். இதே லோ டிகிரியாக இருக்குது சுக்கிரன் அப்படின்னாலும் சரி, வக்ரமாகி நீசமாகி அது பாவகிரகங்களோடு சேர்ந்துருக்கு, அஸ்தமாதிபதி பாதகாதிபதி சேர்ந்திருந்து உங்களுக்கு 6, 8, 12 மறைந்திருக்கும் போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. இது எல்லாமே அதோட தசாபுத்தி நடக்கும்போது மட்டும்தான் அதுக்கு முக்கியத்துவமாக கொடுக்கணுமே தவிர, மற்றபடி நார்மலாகவே உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட நீங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டாலே சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையை பெருசாக பாதிக்கப்படுறதில்லை. நன்றி.